என்னம்மா யோசிச்சுட்டே இருக்கீங்க? என்ன விஷயம்? நீ ஏன்டி எந்த கடையிலுமே என் கடை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ற? எனக்கு புரியல. நீ என் கடை தானே யூஸ் பண்ணணும். நீ அதை பண்ண மாட்ற. உங்க அண்ணாவை யூஸ் பண்ற. எனக்கு புரியல. அப்போ நான் வேண்டாடுவேன் உனக்கு. அப்படிலாம் இல்ல. இது நான் வாங்குற பொருள் தானே, அப்ப அது என் காசா தானே இருக்கணும். அப்போ உங்க அண்ணன் காசு தான் உன் காசு. என் காசு எனக்கு புரியல. அப்ப நான் யாரு? அம்மே, இங்க கேஷா என்கிட்ட கம்மியா இருக்கு. என் கார்டு தான் இங்க செல்லாது இல்ல. சோ நான் அண்ணா கார்டு யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் இங்க ஆன எக்ஸ்பென்ஸ் வந்து நாங்க போய் அம்மா கையில கொடுத்துடுவேன். அம்மே, இங்க ஆகுற எக்ஸ்பென்ஸ நான் அம்மா கிட்ட அங்க போய் காசு கொடுத்துருவேன் இந்தியால. ஏன்னா என் கார்டு இங்க செல்லல. என்கிட்ட கேஷா இந்த ஒரு கேஷ் கம்மியா இருக்கு. அதனால அண்ணா அது யூஸ் பண்ணேன். அவ்வளவுதான். என்னடி சொல்ற? எனக்கு காசு அம்மா கிட்ட கொடுத்துருவியா உன்ன? மூட்ரா. அவ என்ன சொல்றாலும் அப்படியே அமைதியா கேளு. சரின்னு சொல்லி விடு. புரியுதா? விளக்கம்லாம் நான் அப்புறம் கொடுக்குறேன். ஆமா, அம்மா கிட்ட கொடுத்துடுவேன். சரி சரி, கொடுமா, நீ கொடு. இப்ப சொல்லுங்க, எப்படி உங்க அம்மா கிட்ட கொடுத்துருவா? வேணும் உங்க கடை யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு நான் வாங்கி கொடுத்ததா இருக்கணும். அப்புறம் நான் இங்க வந்து வாங்கினதுக்கு என்ன அர்த்தம்? உங்க கார்டு யூஸ் பண்ணா நீங்க கொடுக்குற மாதிரி தானே இருக்கும். எனக்கு அது வேண்டாம். நான் அவங்களுக்கு வாங்கிட்டு போனதா இருக்கணும். அப்ப அது என் காசா மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? சரி, அப்புறம்? அம்மே, இங்க ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு. போதுமா? கம்மியா எடுத்த நன்னிட்டு கொடுத்துருக்கிய, அது மட்டும் தானே போதுமா? அதுவே போதும் அம்மே, போதும். ஆல்ரெடி தான் வாங்கியாச்சுல. இங்க இந்த கிரையான்ஸ், அந்த நோட்டு அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதனால இங்க வந்தேன். இது குட்டி பசங்களுக்கு மட்டும்தான் விளையாட முடியும். அதனால அவங்க 2 பேருக்கு வாங்கினேன். அவ்வளவுதான். வேறொன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியது வாட்ச் கடைக்கு தான். அச்சச்சோ, அதை கேட்க மாட்டேன். அம்மே, திட்டமாட்டல்ல? நான் வாட்ச் கடையில போயிட்டு பிரபாக்கு வாட்ச் வாங்கணுமா? வாங்கிக்கோ, நான் கேட்க மாட்டேன். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு தான் இப்போ எதுவும் இல்லை சொல்லிட்டேன்ல. நிஜமா நிஜமாதான். உங்களுக்கு ஒன்று வாங்கி தரட்டுமா? வாங்கிக்கிறீங்களா? வாட்ச்லாம் பிடிக்காது. சரி, வாங்க வாட்ச் கடைக்கு போகலாம். ஏன்டி தங்கம் இன்னும் வருத்தமாவே இருக்கு? என்னதான் உன் பிரச்சனை? புரியல. அந்த வாட்ச் எவ்வளவு அழகா இருந்துச்சு. எடுத்துக்கோங்க. எவ்வளவு கெஞ்சனையா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்களா? அப்புறம் அவங்க வாங்கி கொடுத்து எனக்கு எதுக்கு தேவையில்லை. எப்போ அவங்க என் காசு தனியாக அவங்க காசு தனியாக நினச்சாங்களோ அப்போவே எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன்னு கூட எனக்கு தெரியல. யாருக்காக நான் சம்பாதிக்க வந்தோன்னு எனக்கு தெரியல. புரியல. அவங்க காசு வரையும் என் காசு வரையும் எப்போது நம்ம காசு ஆகுதோ அப்போ பார்த்துக்கலாம். அப்போ அவங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் நான் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் எனக்கு எதுவும் தேவையில்லை. அம்மே, இன்னைக்கு நீ வாங்கி கொடுத்தாதான் எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இல்ல. என் லைஃப் ஃபுல்லா நீ மட்டும்தான் எனக்கு வாங்கி தர போற. உனக்கே அது புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன வேணும்னு அது வாங்கி தர உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ தான். ஆமாம், இப்போ வாங்கி கொடுத்தே வாங்கிக்கல. ஃப்யூச்சரில் அப்படியே வாங்கி கொடுத்தாட்டாலும் அப்படியே வாங்கிடுவாங்க. வேற? எனக்கு ஃபியூச்சர்ல என்ன வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் என் புருஷன் மட்டும்தான் வாங்கி தரணும். புரியுதா? என் புருஷன் வாங்கி தரத மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்ப சொல்லு, என் புருஷனா இல்லையா? சொல்லுங்க. வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? இப்படியே ஏதாவது சொல்லி என்னை ஏமாத்திடுன்னு. சீரியஸாவே சொல்றேன். ஃபியூச்சர்ல வேணாண்டி, என் பர்ஸ் காலி ஆகுதுன்னு உங்களை சொல்ல வைக்கல. அந்த அளவுக்கு நான் ஷாப்பிங் பண்ணல. உங்களுக்கு இருக்கு. போதுண்டி, விட்டுடி, என்னால சமாளிக்க முடியலடின்னு நீங்க சொல்லல. பாத்துக்கோங்க. அவுச். என்னம்மா பண்றீங்க? என்னைக்குமே என்னைக்குமே போதும்னு உனக்கு மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். தெரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன வேணும்னாலும் எவ்வளோ வேணும்னாலும் வாங்கி கொடுப்பேன்டி, வாங்கி கொடுப்பேன். என் வாயிலிருந்து உனக்கு இவ்வளோதானும் வராது, போதும்னு என் வாயிலிருந்து வராது. உனக்கு செய்யறதுல காசு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். புரிஞ்சுதா? சரி சரி, புரிஞ்சுது. ஆனா என்னை நல்லா சமாளிக்க கத்துருக்கல நீ. நான் என்ன சொன்னா காமாவணும், என்ன சொன்னா அமைதியாகணும், அதை யூஸ் பண்ற. என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டல நீ. என்னை மொத்தமா புரிஞ்சு வச்சிருக்க நீ. ஆமா, நான் புரிஞ்சுக்காம உங்களுக்கு பின்ன வேற யார் புரிஞ்சுப்பா? புரிஞ்சுதான் வச்சிருக்கேன்.
சரி அந்த 2 டிக்கெட் எங்க? நான் ஒரு வாட்ச் பார்த்துட்டு வரதுக்குள்ள ஆளுங்களே காணோம். நீங்க தான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னீங்க. அதனால லக்கேஜ் எடுத்து தூக்கிட்டீங்கன்ட்டு கார்ல வச்சுட்டு லாக் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம ஐஸ்கிரீம் பார்லர்ல உட்காரலாம். அவங்க அந்த பக்கமா ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்துருவாங்க. ஓகேவா? ஓகே, ஓகே. அட்லீஸ்ட் இன்னைக்காவது அந்த ஐஸ்கிரீம் நான் வாங்கி தரேன் ப்ளீஸ். சரிடி தங்கம். நீ வாங்கி தர ஐஸ் தான் நான் சாப்பிடுவேன். போதுமா? அங்க இருக்கிறதுலே எந்த ஐஸ்கிரீம் காஸ்ட்லியோ அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். ஓகேவா? எத்தனை வேணாலும் எவ்வளோ வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் சாப்பிடு. எனக்கு பிரச்சனையே இல்லை. வா போலாம். லவ் யூ கொண்டாட்டி. லவ் யூ டூ அத்தா. அவ்வளோதான். கொடுத்ததெல்லாம் திருப்பி தர மாட்டீங்க. நீங்க தானே சொன்னீங்க நீங்க கொடுத்ததுல எதுவும் திருப்பி தரக்கூடாதுன்ட்டு. அதனால நானே பத்திரமா வச்சுக்கிறேன். இத்தனைலாம் விவரம் தாண்டி விவரம் தான். ஐஸ்கிரீம் வேணும். டாபிக் மாத்துறதுல நீ விவரம் தான். வா வாங்கி தரேன். எனக்கு ஒண்ணு புரியல. உன்னை பார்த்தா ஷாப்பிங் பிடிக்காதவங்க மாதிரி தெரியல. நீ ஷாப்பிங் பண்ணதை பார்த்தா. அக்கா, விடுங்க. அவருக்கு பதில் சொல்லிட்டு வரோம். விடுங்கன்னு. இப்படியே பேசு. ஒன்றும் விட்டுறதா இல்லை. சரிம்மா. சரி அதுல எனக்கு என்னென்ன வாங்கணும் அதை தனியா வை பார்ப்போம். நான் உனக்கு வாங்கணும்னு சொல்லல. ஆனா இவ்வளோ ஷாப்பிங் எதுக்கு அப்படி கேக்குற? எல்லாருக்கும் வாங்க வேண்டாவா? அதான். அவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சது ஏன் ஷாப்பிங். போலாமா? போலாமே. எனக்கும் கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. வாங்க எல்லாரும் போலாம். எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் இதை எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஹெல்ப் பண்ணவா? நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். வேண்டாம். நானே பண்ணிக்கிறேன். நானே பண்ணா 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். நீங்க வந்தா அது அரை ஹவர் ஆகும். வேண்டாம். நீங்க ரூம்ல இருங்க. நான் போயிட்டு எடுத்து வச்சுட்டு வருவேன். ஓகேவா? சமத்து போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரூம்ல உட்காருங்க போவோம். சரி தங்கம் வரேன்னு. இந்த அஸ்கி வயசு இங்க வேண்டாம். ஓடிடுங்கன்னு. சரி நானும் ஃப்ரெஷ் ஆயிட்டு பாரு. இந்த அட்டி இன்னும் எவ்வளோ நேரம் வாடி எவ்வளோ நேரமா உட்காந்துட்டு இருக்கேன். வா இல்ல நான் வரவா? 5 minutes அத்தான். 5 minutes முடிஞ்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் வரேன். கத்தாதீங்க. நீங்க ஒன்றும் வர தேவையில்லை. யார கட்டதுனால போயிருக்கா? சும்மா கத்திட்டு இருக்க. பருவாடா இல்ல. அதெல்லாம் முடியாது. என் பொண்டாட்டி இல்லாம நான் 5 செகண்ட் கூட இருக்க மாட்டேன். பொண்டாட்டி வாடி. அம்மே 2 minutes அம்மே ப்ளீஸ் அம்மே. நீங்க கத்தி கத்தி வேற டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க அம்மே. கம்மிருங்க. பேக் பண்ணதான்டா போனா அதை கூட விட மாட்டியாடா? ஓவர்டா நீ எல்லாம் ரொம்ப ஓவர். அதெல்லாம் விட மாட்டேன்னா விட மாட்டேன் தான். அதுக்கு என் கூட தான் இருக்கணும். அவ்வளவுதான் டாக்டர். அவளை விட்டு பிரிய மாட்டேன்னா மாட்டேன் தான். ரொம்ப கஷ்டம்டா. ரொம்ப ரொம்ப கஷ்டம். பரவாயில்லை. பொண்டாட்டி எனக்கு இதுக்கு மேல பொறுமை இல்லை சொல்லிட்டேன். முடிஞ்சிடுச்சு. எழுந்துட்ட. வரேன் வரேன். அமைதியா இருங்க. சரியான இம்சங்க நீங்க. கேங்க வந்து தானே இருக்கேன். இந்த கேங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு புரியல. என்னதாங்க உங்க பிரச்சனை? நீ எதுக்கு என்னை விட்டு தள்ளி இருக்கணும்? அந்த கூட வந்து யாரை கட்டுறேன்னு இல்ல அப்புறம் யாரை கட்டிக்கலாம்னு சொன்னல. ஏதாவது கேட்டியா? எவ்வளவு நேரம்? 10 minutes தானே கேட்டேன். ஆனா இவ்வளவு நேரம் ஆகுது பாரு. சரி டென்ஷன் வேண்டாம். ஆமா நீங்க பெட்ஷீட் போத்தி படுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு குளிருதா? இல்ல பெட்ஷீட்ல இருக்கும் போல ஒரு மாதிரி ஃபீல். அதான். ஓகே ஓகே. சரி வா வந்து உட்காரு. சினுங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? வரேன். போதும். அமைதியா இருங்க. நான் பெட்ஷீட்டுக்கு மேலேயே உட்காருவேன். என்னத்துக்கு எதுக்கு பெட்ஷீட் குள்ள போட்டீங்க? பரவாயில்லை. இப்படியே இருங்க. ஓகேவா? ஓகே ஓகே. அப்புறம் சொல்லுங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது விஷயம்? அம்மி எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க. அந்த பக்கம் பாருங்க. இதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. பரவாயில்ல. என் வாய் பேசும். என் மூஞ்சி இப்படி இருக்கட்டும். அடி வாங்கிடுங்க. திரும்ப அந்த பக்கம் பாரு. நான் அவங்கள பார்த்து பேசினா அப்புறம் நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டேன். மூஞ்சி பார்த்து பேசினா நான் கம்மி மூஞ்சி பார்த்துட்டு அங்க பேசுவேன்.
பரவாயில்ல, திரும்புங்கன்னு. அப்புறம் என்ன திட்டக்கூடாது. திட்டமாட்டமா, திரும்புமா. ஓகே. சொன்ன சொல்லு அதையே சொல்லிடுவோம் ஏன் என்னம்மா பண்ற? நான் சொன்னதுதான். நான் அவங்கள பார்க்கணும்னா என்ன வேணா பண்ணுவேன். உன்னை பார்க்கணும்னா அமைதியா இருந்திருப்பேன். இது உங்க பிளான். சரி பரவாயில்ல, நீங்க என்னைய பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. முடியாது பொண்டாட்டி, முடியாது. நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன், அதை நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட. இப்போ இது நீ கொடுத்த ஆப்ஷன், இது எப்படி நான் விடுவேன்? ஃப்ராட் பையா, என்னை ஏமாத்துறதே நீ பொழப்பா வச்சிருக்க. எனக்கு ஒரு சந்தேகம். யார்கிட்டனா? இல்ல, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு புரியல. நீ வாங்கி போட்டதை வச்சு எனக்கு தலை பிச்சுக்குது. இது எப்படி கொடுக்க போற? அதெல்லாம் யோசிச்சா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் பிளான் போட்டு தானே வாங்கியிருக்கேன், அதனால எனக்கு தெரியுமே, நான் எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்துருவேனே. எப்படி கொடுப்ப எனக்கு புரியல. ஆயா தாத்தாக்கு நான் ஸ்பெஷலாலாம் எதுவுமே வாங்கல, அந்த வீட்டுக்குன்னு வாங்கினேன். ஸோ அந்த வீட்டுக்குன்னு நான் 2 பொருளா வாங்கினேன். அதான் 2 ஆயா தாத்தா கிட்ட தனித்தனியா கொடுத்துடுவேன். ஸோ அது அந்த வீட்டில் வைக்கிற மாதிரி. ஸோ இந்த நாட்டோட ஒரு விஷயம் அந்த வீட்டில் இருக்க மாதிரி இருக்கட்டும். அவங்களுக்கு பர்சனலாக என்ன கொடுக்கறது? அதுக்கப்புறம் சுகர் ஃப்ரீ சாக்லேட்ஸ் வாங்கினேன். அது ஊருக்கும், அதுக்கப்புறம் சின்ன மாமாவுக்கு. அவர் தான் ஓவர் ஹெல்த் கான்சியஸ் ஆச்சு. ஸோ அவருக்கு கூடவே டார்க் சாக்லேட் வாங்கினேன். அது அவருக்கு போயிடும், அவ்வளோதான். பசங்களுக்கு தான் அந்த கிரையான்ஸ் அந்த மாதிரி வாங்கினேன்ல, அது இவனுங்களுக்கும், ஐ மீன் வீராக்கும் நீரஜ்க்கும். மற்றபடி அவர்களுக்கு கொஞ்சம் மேக்கப் செட்ஸ் வாங்கினேன். வேற என்ன வாங்கினேன்? அவளுங்களுக்கும் சாக்லேட்ஸ் வாங்கினேன், இவங்க எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸ், எல்லாருக்கும் ஸ்டேஷ்னரிஸ் வாங்கினேன். அப்புறம் அந்த மாமா பசங்க அவங்களுக்கும் வாங்கினேன், அவ்வளோதான். ஸோ பசங்களுக்கு எது எதுன்னு ஈஸியாக தெரியும். சாக்லேட்ஸும் அப்படிதான் பிடிச்சி கொடுத்துருவேன். வேற நான் மாமாங்களுக்குலாம் எதுவுமே வாங்கலையே. அவங்களுக்குலாம் வெறும் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். அவங்களுக்கு பர்சனலாக எதுவுமே வாங்கல. அப்பாவுக்கு வாங்கினேன், டேடிக்கு வாங்கினேன், மாமாவுக்கு வாங்கினேன், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வாங்கினேன், மம்மிக்கு வாங்கினேன், சித்திக்கு வாங்கினேன், சித்தப்பாக்கு வாங்கினேன். அப்புறம் லாவண்யா, பிரகதி, பிரவீன், பிரியா, ஐ மீன் மாமாவோட ஆள் அவங்க, மாமாவுக்கு, துர்காக்கு, இவங்களுக்குலாம் வாங்கினேன். அவ்வளோதான். எல்லாருக்கும் வாங்கினது என்ன பொருள் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் உங்களுக்கு இதுதான் வாங்க ஃபிக்ஸ் பண்ணி தானே வந்தேன், அதனால அதெல்லாம் வாங்கிட்டேன். அதை தாண்டி எப்பவுமே நீங்க வாங்கி தர தைலம்ஸ், ஸ்ப்ரேஸ், அதெல்லாம் ஸ்ப்ரே வந்து நீங்க எப்பவுமே அந்த மொக்க ஸ்மெல் இல்லாம கொஞ்சம் பெட்டரா பார்த்து வாங்கினேன், அவ்வளவுதான். இப்ப நாங்க வாங்கி கொடுத்த ஸ்ப்ரே எல்லாம் முக்கியம் இருந்ததுன்னு சொல்றேன். சரி, இன்னைக்கு நான் வாங்கின ஸ்ப்ரேயோட ஸ்மெல் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, அதை மட்டும் பதில் சொல்லு. அது ஒரு மாதிரி கியூட்டா நல்லா தான் இருந்துச்சு அந்த ஸ்மெல்லு. இன்னமும் உங்க மேல இருக்கு, அது திக்காதான் இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கேட்கல, டீசெண்டா 1 வேர்ட்ல பதில் சொல்லுங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நீங்க வாங்குறது அப்படி இருக்காது, கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். டேய், எங்களுக்கு இப்படி மொக்கன்னு சொல்றது நியாயமா? அதே மாதிரி எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் இதே மாதிரி பார்த்து பார்த்து வாங்கியிருப்போம்ல. நீ பார்த்து பார்த்து வாங்கின மாதிரி இப்படிலாம் வாங்கணும்னு எங்களுக்கு ஒரு வாட்டியா சொன்னியா? எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. இப்படிதான் வாங்கணும். இத்தனை வருஷம் இங்க இருந்தோம். எங்களுக்கு என்ன தோணுதோ, எதை பாக்குறோமோ அதை அள்ளி போட்டோம். முதல் முறையா இப்படி வாங்கணும், இப்படிதான் வாங்கணும்ன்றத எங்களுக்கு கத்து கொடுத்ததே நீதான். அதுவும் நாங்க இங்க கிளம்புற டைம்ல. ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் இப்படிதான் வாங்குவேன், அதனால வாங்கினேன். உனக்கு கத்து கொடுத்துருந்து அப்புறம் நீ அந்த நல்ல பேரை வாங்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? அப்ப அந்த நல்ல பேர் எங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நீ வாங்கின, அப்படித்தானே? சேச்சே, என் பழக்கம் இது. நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஸ்பெஷல் வாங்கி வாங்கி அப்புறம் எதுக்கு அந்த ஊர்ல வாங்குறதுன்னு எனக்கு தோணும், அதனால. சரி, அம்மா எப்பவுமே சால்ட் அண்ட் நட்ஸ் தானே அதிகமா வாங்குவாங்க. நீ என்ன ஸ்வீட் அண்ட் சால்ட் ஆல்மண்ட் அதிகமா எடுத்திருக்க? சால்ட் நட்ஸ் தான் எடுத்தேனே. இல்ல, நாங்க எப்பவுமே ஸ்வீட் அண்ட் சால்ட் ரொம்ப கம்மியா எடுப்போம். ஆனா இந்த வாட்டி அதுவுமே அதிகமா எடுத்த மாதிரி தெரிஞ்சு. அது எனக்காக நான் எடுத்தேன். உனக்கா? ஏன்? எனக்கு அது ரொம்ப பிடிக்குமே, அதனாலதான். உனக்கு ஆல்மண்ட் ரொம்ப பிடிக்குமா அந்த ஸ்வீட் அண்ட் சால்ட்? ஆமா, ஏன் தெரியாது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அதனால அதை நான் நிறைய எடுத்தேன். லூசு, அதை எங்ககிட்ட சொல்லவே இல்லை. சொல்லி நாங்க வாங்கி அனுப்பியிருப்போம்ல. நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் எங்ககிட்ட சொல்ல மாட்டேன், எனக்கு புரியல. அது தெரிஞ்சுதான் நாங்க வாங்கி அனுப்பியிருப்போம். அது நாங்க கம்மியா அனுப்புவோமே. அப்புறம் மத்தவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் டைம் தான் அது எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அது யாருக்கும் எல்லாம் தரதில்லை.
நம்ம வீட்டுக்கு வச்சுப்பாங்க. ஐ மீன் நான் வீட்டுக்கு கொடுப்பேன். லவண்ய பிரகதி கொடுப்பேன். அவ்வளவுதான். அதை தாண்டி அதை யாருக்கும் தர மாட்டேன். நான் சேஃப்டி பண்ணி வச்சுப்பேன். பொண்டாட்டி உனக்கு அது ரொம்ப பிடிக்குமா? ஏன்டி சொல்லல? சொல்லுங்க, நிறைய வாங்கி அமைச்சிருக்கோம்ல. ஏன்டி இப்படி குடிச்சிட்டு கூட சொல்ல மாட்டேற? ஆனா சில வாட்டி நாங்க அதை வாங்கி அனுப்பாம கூட இருந்திருக்கோமே. ஏன்னா அம்மா எப்ப கேட்டாலும் சால்ட், ஆல்மண்ட், சால்ட், கேஷ்யூ அதுதான் சொல்லுவாங்க. சரி அவங்க அது நிறைய சொல்றாங்க, இது இஷ்டம் இல்லை போல சொல்லிட்டு நாங்க வாங்கி அனுப்பாம கூட விட்டுருக்கோமே. அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்? ஓரமா உட்காந்து அழுவேன். அழுவியா? ச்சே ச்சே, அதுதான் நான் பண்ண கத்துக்கிட்டேனே. அதனால ஆல்மண்டை வச்சு நானே பண்ணி சாப்பிடுவேன். அவ்வளவுதான். அப்ப அதையும் கத்துக்கிட்ட. ஆமாத்தான் கத்துக்கிட்டேன். எதுக்கு உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு கேட்கணும்? கத்துக்கிட்டோமா நம்மளே செஞ்சு சாப்பிட்டுறணும். அவ்வளவுதான். ஏய், நம்ம வீட்டுல இருக்கிற கிச்சன்ல அது சொல்லிருக்கலாம்ல. இதுக்கு போய் எடுத்துட்டு வரவா? சரி, இருந்தா எடுத்துட்டு வாங்க. இருந்தாவா? அதை ஒரு டப்பால வச்சிருக்கோமே நாங்க. அத என்ன எப்பவோ காலி பண்ணிட்டாங்க. எப்படி சொல்ற? காலி பண்ணிட்டாளா? ஆமா ஆமா. அம்மா ஏன் ஆனா திருப்பி ஃபில் பண்ணி வச்சேனே அது இருக்கும்ல. அது வச்சிருக்கேன். பழசுதான் காலி. உனக்கு அது நிச்சயமா அவ்வளவு பிடிக்குமா? ஆமா ஆமா, எனக்கு அது ரொம்ப தான் பிடிக்குது. சிஸ்டம்ல ஒர்க் பண்ணும் போதும் சரி, இல்லனா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது, சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போது, நோட்ஸ் எழுதும் போது, படிக்கும் போது, எல்லா வாட்டியும் மேடம் அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நான் பார்த்தேன். அதே எங்க பக்கத்துல குக்கீஸ், சாக்லேட்ஸ் அதெல்லாம் தொடரதே இல்லை. ஏன் அவங்க எடுத்துட்டு வந்தாங்களே ஸ்நாக்ஸ் ஐட்டம், மிக்சர் அந்த மாதிரி எதுவுமே தொடரது இல்லை. அவ எப்ப போர் அடிச்சாலும் எடுத்துட்டு போய் ஒரு நட்ஸ் அதுதான் எடுத்து வாயில போடுறா. இல்லையா படிக்கும்போது பக்கத்துல ஒரு சின்னதா வச்சுட்டு அதுதான் சாப்பிட்டுட்டே படிக்கிறா. அதனால அப்பயே தெரிஞ்சிடுச்சு எனக்கு இது ரொம்ப பிடிக்குதுன்ட்டு. அதனாலதான் அது காலியானோன்னு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். போதுமா? இப்போ எனக்கு வேண்டியதை நான் வாங்கிக்கிட்டேன். நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். இங்கேயும் எனக்கு இருக்கு. சீரியஸாவே சொல்றேன். ஏன்டி உனக்கு பிடிச்சதுல எனக்கு சொல்ல மாட்டேன்? இது எனக்கு வேணும்னு ஏன்டி கேட்க மாட்டேன்? புரியல. எனக்கு அது மட்டும்தான் புரிய மாட்டேங்குது. நீ எனக்கு புரியல. எனக்கு ஏன் இங்க சம்பாதிக்கணுன்ற வெறுப்பு தான் வருது எனக்கு. நீங்க வரும்போது இங்க டிவோஷனோட ரெசிபியை கத்துட்டு வந்து எனக்கு சமைச்சு கொடுங்க. அது ஆல்மண்ட். ஓகேவா? நிஜமா நான் கத்துட்டு சமைச்சிட்டு இருந்தா நீ அந்த ஆல்மண்ட் சாப்பிடுவேன். அது எவ்வளவு மோசமா இருந்தாலும் சாப்பிடுவேன். அடியே, நான் நல்லா தாடி சமைப்பேன். சரி, சாப்பிடுவேன். என்ன உங்க அத்தை பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது போல. அப்படியா? சரி, அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க, என்னன்னு கேட்போம். ஹாய் பேபி, என்ன உன் ஆள் இருக்கு அப்பெல்லாம் ஞாபகம் இருக்கா? எனக்கு புரியல. அது எப்படி பேப் மறப்பேன்? நீயும் கால் பண்ணல, நீதான் பிஸியா இருக்க போல. எனக்கு புரியல. ஆமா, மேடம் எங்க இருக்கீங்க? நீ ஏன் இன்னும் வராம இருக்க? எனக்கு புரியல. நீ வந்துருவேன், நான் சென்னைக்கு வந்துட்டேன். செமினார் முடிச்சோடனே கிளம்ப வேண்டியதானே? நான் லீவ் போட்டு வந்தா நீங்க இல்லவே இல்லை. வெறுப்பேத்திரி, எனக்கு கோவம் வருது. நான் கோவத்துல இப்ப போனே பண்ண தெரிஞ்சுக்கோ. சரிடா டால், ஏன் டென்ஷன் ஆகுற? கூல் கூல் கூல். இப்ப என்ன, சென்னைக்கு வந்திருக்க அதானே? யாருக்கிட்ட வந்த? நான் உன்னை வர சொன்னேனா? இல்ல அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணியா? இப்ப தேவையில்லாம லீவ் போட்டு வந்து நீ தான் என்ன வெறுப்பேத்துற. ஏன் இப்படி பண்ற? பேட் கேர்ள். ஏய், நீ அங்க இருக்க போற? செமினார் முடிஞ்சோடனே கிளம்பிடுவேன்னு நினைச்சேன். நீ எனக்கு இப்படி ஆப்பு இப்பன்னு யாருக்கு தெரியும்? அந்த லூஸ் வேற வந்திருக்கு, நீ வராம வந்திருக்க. எனக்கு புரியல. சாரிடா செல்லக்குட்டி, கொஞ்சம் வேலை, அதனாலதான் வரல. வேண்டாம், அஸ்தி வயசுல பேசி என்ன வெறுப்பேத்தாதே. இதோட நான் சமாதானம் ஆவறதாவே இல்ல. எனக்கு என் பேபி டால் மயங்காதா? இது ரொம்ப டூ மச்சா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் பேபி டால். சரி விடு, இப்படியே நீ ஏமாத்திரு. அவங்க ட்ரிக் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை அப்படி ஏமாத்துறது தான் வேலை. வேற என்ன பண்றது? எப்படி சமாளிக்கிறது? இல்லைன்னா உங்களை சமாளிச்சு எப்படி மேய்க்கிறது நானு? உங்களுக்குலாம் இப்ப நம்ம முக்கியமா இருக்க மாட்டோம். வேற சில பேர் தான் முக்கியமா இருப்பாங்க. எதுக்குடா செல்லக்குட்டி தங்கச்சி நீ கெஞ்சிட்டு இருக்க? விடு, கண்டுக்காது. இப்போ நாமெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதவங்க, புரியுதா? அச்சச்சோ, இப்ப என்ன பண்ணும்? அத்தா நிஜமா ஒரு லைன்ல இருப்பாருன்னு தெரியாது. அவ சென்னைக்கு வந்தானு எனக்கு தெரியாது. சாரி சாரி. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? தங்கமே, எதுக்கு பதற? நான் தான் பேசுன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு இப்ப எந்த எண்ணமும் கிடையாது, புரியுதா? என் கூட என்ன வேணா பேசு, எங்க வேணா போ. நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன்னா மாட்டேன், புரிஞ்சுதா? பயப்படாத. என்னை பார்த்தா உனக்கு என்ன, உனக்கு சந்தேகப்படுற மாதிரி தெரியுதா? புரியல.
புரிஞ்சுதா? எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. நீ அவன் கூட பேசினாலும் எனக்கு சந்தோஷம் தான். போதுமா? பேசு, பேசு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஓ, உங்களுக்குலாம் எங்ககிட்ட பேச டைம் இருக்கு. உங்க ஃபோன் எப்பவுமே பிரியா பிரியான்னு தானே சொல்லும். எப்பப்பா திவ்யா திவ்யான்னு சொல்ல ஆரம்பிச்சது? இன்னைக்கு நான் தான் போதைக்கு ஊடா என்னை வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன், அப்படித்தானே? நாங்க ஏன்பா ஓட்ட போறோம்? நீங்க எல்லாம் பெரிய ஆளு, உங்களெல்லாம் ஓட்ட முடியுமா? சரி, என் ஆளுக்கு நான் சொன்னதெல்லாம் வாங்கினியா? என் அக்கௌண்ட்டுக்கு காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணியா? ஏய், 2 மாசத்துல தந்துடுறேன், ஏன் இப்படி பண்ற? நான் கேட்டதெல்லாம் தயவு செஞ்சு ஆளுக்கு வாங்கித்தான், நான் வர சொல்லிட்டேன். கெஞ்சி கேக்குறேன். உன் ஆளுக்கு நீ சொன்னீங்கன்னா நீ வாங்கி கொடு, நான் எதுக்கு வாங்கி தரணும்? எனக்கு புரியல. ஏய், ஒரு மாமாவோட பையன், கொஞ்சம் கருணை காட்டுறி. அம்மாக்கு வாங்கி தரலாம், மாமாவோட பையனுக்கு சரி போனா போதும் வாங்கி தரலாம். அவன் கூட்டின்னு தெரியறது, அவன் சுத்துறது, அதுக்கெல்லாமா வாங்கி தருவாங்க யாராவது? எனக்கு புரியல. ஏய், அவன் என் ஆளா? நான் கூட்டி தெரியலாம். அவன் என் லப்பர் டி, லப்பர். என்னோட வருங்கால மனைவி. ஓ சரி, என் மாமா இப்ப எங்க இருக்கீங்க? நாங்க பெட்ரூம்ல இருக்கோம். அப்படியே எழுந்து நடந்து வெளியே வந்தா ஹாலுன்னு ஒண்ணு இருக்கும். அங்க ஒருத்தர் உட்காந்து போன் நோண்டிட்டு இருப்பாரு பாரு, அவருக்கு பேரு உங்க அப்பா. அவர் பக்கத்துல உட்காந்து பிரியாயா லவ்வர், என் வருங்கால பொண்டாட்டி அப்படி சொல்லு பாப்போம். ஏய், என்ன ஒரேடியா சமாதியாக்க பிளான் போடுற. புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. இதான் உன் பிளானா? பிச்சு கூட பிச்சு. அவ்வளவுதான். அந்த தைரியம் எல்லாம் எனக்கு இல்லம்மா, எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு புரியல, தைரியமே இல்லாத உனக்கு எதுக்குடா லவ்வர்? வெக்கமா இல்ல? வெளியே சொல்லாத லவ்வர்லாம், வெறுப்பேத்திக்கிட்டு. பொம்பளை பிள்ளைங்களை ஏமாத்தி காசு வாங்கி லவ்வருக்கு செஞ்சுட்டு இருக்க, வெக்கமா இல்ல? இதுல உனக்கு ஒரு லவ்வர் வேற. ஏய், இவ்வளவு கேவலமா என்னை அசிங்கப்படுத்தாது. ஏன் அப்படி அசிங்கப்படுத்துற? உங்ககிட்ட காசு கேட்கறன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி அசிங்கப்படுத்தாது. தயவு செஞ்சு ஆளுக்கு வாங்கிடு ப்ளீஸ், கெஞ்சி கேட்கிறேன். இன்ஸ்டால்மெண்ட்டை நடத்துற எனக்கு புரியல. 2 மாசத்துல அனுப்புறேன்ற, அதெல்லாம் முடியாது. இப்ப காசு அனுப்பு, உனக்கு பொருள் வரும். காசு அனுப்பாமலாம் பொருள் வராது தம்பி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். காசு கொடுத்தா கையில பொருள், இல்லையா பொருள் வராது. எனக்கு புரியல. அண்ணன் தங்கச்சும் அப்படி என்னதான் சொத்து சேர்த்து கேக்குறீங்க? எனக்கு புரியல. என் தலையிலேயே மிளகா இருக்கீங்களே, என்னதான் காரணம்? என்ன எங்க வீட்டுல தர்மத்துக்கா பெத்து போட்டிருக்காங்க? உங்க 2 பேருக்கும் வேலை செய்யறதுக்கு, சேவை செய்யறதுக்கு, செலவு பண்றதுக்குன்னு எனக்கு புரியல. நான் சம்பாரிச்சு உங்களுக்கு செலவு பண்ணின்னு இருக்கணும், இது உங்களுக்கே கொஞ்சம் டூ மச்சா இல்ல? எனக்கு புரியல. சரி, எப்படிதான் சேவ் பண்றீங்க அதை சொல்லுங்களேன், நானாவது கத்துன்னு சேவாது பண்றேன் இனிமேல் நானும். உங்களை மாதிரி சேர்த்து வைக்க என்னால முடியாதுப்பா, முடியாது. 2 பேரும் பதுக்கி வைக்கிறீங்கல்ல? நான் படிக்க வச்ச நீ பார்த்த என் நிலைமை தெரிஞ்சு என்ன கலைக்கிற பார்த்தியா பேபி? இதெல்லாம் டூ மச் பேபி, டூ மச். எங்க அப்பா கொடுக்குற அந்த பேட்டால நான் பதுக்கி வேற வைக்கிறேன். கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு. தயவு செஞ்சு 2 மாசத்துல நிஜமா இப்படியாவது புரட்டி கொடுத்துரு. இப்ப எங்க அப்பாட்ட மொத்தமா வாங்கினா தொடப்பு கட்ட தான் வரும். தயவு செஞ்சு சொல்றேன், ஒழுங்கா யாருக்கு வாங்கி கொடு ப்ளீஸ். எல்லாம் வாங்கியாச்சு, போதும் போதும் அடங்குங்க. நீங்க கேட்டு வாங்காம இருப்போமா? வாங்கியாச்சு உங்க ஆளுக்கு எல்லாம். ஸோ ப்ளீஸ் பி குவைட். ஆனாலும் இதுல எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் மாமா உன்கிட்ட. நீ வாழ்றதே ஒரு கேவலமான ஈத்தனமான வாழ்க்கை. அதை பார்த்து ஒருத்தருக்கு பொறாம, தெரியுமா? உன்ன மாதிரி வாழ முடியல எனக்கு. அதை நினைச்சு பார்க்கும்போது அந்த கேன பையன் எவன்டி என் வாழ்க்கையை பார்த்து பொறாம படுறான்? உன் முட்டையை கையில கறிக்கிட்டுமே. என் வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கை, அதுல ஒரு பொறாம வேற. பாரா அந்த கேன பையனை, அவனுக்கு உன் வாழ்க்கைய பார்த்து பொறாம. இது எனக்கு நினைச்சா சிப்பு சிப்பா வருது. என்ன பண்றது? அம்மி எதுக்கு அம்மி கிள்ற? அவன் தான் என்ன கேனா ஓகே, அவன் யாரும் தெரியும் சொல்றான். நீ ஏன் எனக்கு கேனன்ற? எனக்கு புரியல. நீ எனக்கு அசிங்கப்படுத்துற. நீதான் நம்ம அவர் வாழ்க்கைய பத்தி பொறாமப்பட்ட, அதான் சொன்னேன். அவனுக்கு இந்த உலகத்துல அவன் ஆளை விட்டா வேற கதை பேச மாட்டான், அவன் கிடக்குறான். எப்படி இருக்கு லைஃப்? என்ன சாப்பிட்ட? நான் இங்க வந்து 2 வாட்டி ஐஸ்கிரீம் பார்லர் போனேன். நிஜமா 2 வாட்டி ஐஸ்கிரீம் பார்லர் போனியா? ஆமா, இது வரைக்கும் 6 ஸ்கூப் சாப்பிட்டேன் ஐஸ்கிரீம். சீரியஸா? ஏய் போய் சொல்லாத, என்ன சமாளிக்க போய் சொல்லுவியே. பேபி நிஜமா, எனக்கு அதுக்கு மேல அவங்க வாங்கி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 3 ஸ்கூப் மட்டும் தான் அல்ல அப்படி சொன்னாங்க. அதனால 2 வாட்டியும் 3 ஸ்கூப் தான் வாங்கி கொடுத்தாங்க.
அப்படியே அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஆட்டையை போட்டதெல்லாம் சேர்த்தா கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கூப் சேர்த்துக்கலாம். ஸோ 8 ஸ்கூப்னு வச்சுக்கோயேன். அதுக்கு மேல எனக்கு இங்க பெர்மிஷன் கிடைக்கல பேபி. இல்லைன்னா இன்னும் நிறைய சாப்பிட்டுருப்பேன். ஏய், ஆர் யூ சீரியஸ்? நிஜமா நீ உண்மையை சொல்றியா பேபி? ப்ளீஸ் பேபி, என்னை ஏமாத்தாத பேபி. நிஜமா பேபி? ஏய், அந்த ஃபோன் தாங்களே. இந்தாடா. இந்தாங்க. என்ன பேப், பாத்தியா? ஏய் நிஜமா? ஏய், என்னை ஏமாத்தலையே. எனக்கு இன்னமும் லைட்டா நம்பிக்கை வரல. ஸ்கூப்ப நம்பலினா ஒரு நியாயம் இருக்கு. சரி, இது ஆன் ஸ்பாட் அனுப்பியிருக்கேன். இதை நம்பலினா நான் இன்னும் என்னடி பண்றது? இன்னும் வேற ஏதாவது பண்ணிதான் அனுப்பணும். அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்றது உனக்கே தெரியும். பேபி చాలా చాలా హ్యాపీగా ఉన్నా బేబీ, చాలా హ్యాపీ. సూపర్ బేబీ, సూపర్. நம்பிடலாம்ல? அடைச்ச பக்கி பேபி நம்பு, அவ்வளவுதான். బేబీ నిజంగానే? ప్లీజ్ చెప్పు బేబీ, నిజంగానేలా? అవును బంగారం, అవును నిజంగానే. అర్థమైందా రాజా? ஓகே பேபி, ஓகே. ஐ அம் so happy for this. அதனால நீ லேட்டா வருவதையும் நான் மன்னிக்கிறேன். தேங்க்யூ பேபி, லவ் யூ. லவ் யூ டு டார்லிங். ஏய் ஆமா, நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க? அது தெலுங்கு. இதுக்கப்புறம் நம்மள கட்டுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. போதும் போதும், சந்தோஷம் தான். உனக்கு ஏன்ப்பா இவ்வளவு பொறாம? ஏன் இவ்வளவு பொறாமன்னு கேக்குறேன். கஞ்ச பிஸ்னாரி. நான் என்னம்மா பண்றது? எங்க அப்பா கண்டிஷன் நிறைய இருக்காரு. உங்களை மாதிரியாம்மா அப்பா ஒரு பக்கம், டேடி ஒரு பக்கம், மாமா ஒரு பக்கம், பத்தாததுக்கு அண்ணன் ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், சுத்தி சுத்தி செலவு பண்ண ஆள் இருக்கும்போது நீங்க ஜாலியா தான் இருப்பீங்க. எங்க நிலைமைய தான் சொல்லணும். நாங்க இப்படிதான் இருக்க முடியும். நாங்க என்ன பண்ணட்டும்? நான் தான் சொல்றேன், நீ தான் கேட்க மாட்ற. ஒரே வாட்டி பாம்பே போயிட்டு வந்துடு. உனக்கும் செலவு பண்ண ஆள் இருப்பாங்க, அவ்வளவுதான்.